ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்துட்டு ஒரு செடி பிடுங்க போகிறோம். அது பிடுங்க போடுற மாதிரியே இருக்கான்னு பாருங்கள். கரும்பு திண்டுட்டு இருக்கிறான். பொங்கல்னால கரும்பு திங்கிறான். அதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இந்த சிமெண்ட் மூட்டையில் ஃபுல்லாக சும்மா அந்த கடையில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அந்த கடைக்கு வந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒர்க் அதை பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் எங்களுடைய வேலைக்கு போகிறோம். நான் எப்படி அந்த செடியை பிடுங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் இனி போய் அந்த நாய் ஒரு அந்த செடியை வந்துக்கிட்டு இப்போ போய் நாங்கள் தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ பிடிஞ்சி உங்களுக்கு வந்து அந்த செடியை எப்படி பிடுங்கணும். எங்கே பாருங்க, இங்கிட்டு தான் இல்லை. இங்கே இல்லைடா, அவன் சொன்ன இடத்துக்கு போம்டா. என்னமோ மறுபடியும் கூப்பிட்றாங்க. எங்கே இங்கே ஒரு தொழிலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோக்க. சரி பார்ப்போம் வாங்க. கிடக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் தான் எங்கள் பார்த்தீங்கள. இதுதாங்க எங்கள் ஊர் எல்லை தெய்வம் அய்யனார் கோயில். இதுதான் அய்யனார் கோயில். இது பக்கத்தில் வந்துக்கிட்டு காளி, அங்கனைகிட்ட வந்துக்கிட்டு கருப்பணசாமி, வந்துட்டு அய்யனார், 2 யானை இருக்கார். அப்படியே அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டு காம்பவுண்டுக்கு வெளியே அப்படியே நடந்து போகிறோங்க. அப்படியே உள்ளுக்க போய் ஒரு வீடியோ உங்களுக்காக. ஆனால் பக்கத்துலேயே கடலுங்க. இது வந்து பக்கத்தில் கடல். கடைக்கார ஓரத்தில் தான் அய்யனார் கோயில். செடியை பார்த்தாச்சுங்க, பார்த்தாச்சு. இந்த பிடுங்குறாரு பாருங்க செடியை. அவர்கிட்ட மீட்டிங் பண்ணி அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காருங்க செடி. சித்தப்பா அதை காட்டு, இங்கிட்ட திரும்பி காட்டு பார்ப்போம். இந்த செடி தாங்க இப்போ தான் வந்துட்டு ஒரு 2 பிடுங்கிருக்கோம். இனி வந்துக்கிட்டு நிறையா பிடுங்கன்னு இப்போ அதை தேடி தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். அப்படியே வாருங்க. அங்கே ஒரு பைய பிடிங்கிட்டா பாருங்க செடியை. நல்லா இருக்குங்க. இது வந்துட்டு ஒரு மருத்துவ குணம் உள்ள செடி. இந்த செடி பிடுங்குங்க, பிடுங்கத்தப்பா. அந்த ஆமாம், இந்த செடியை வந்துக்கிட்டு அதோடைய வேர் வந்துக்கிட்டு மருத்துவ குணம் வாய்ந்த சொல்லிட்டு அதை பிடுங்க சொல்லியிருக்காப்புல. ஒரு ஆள் அதை எடுக்கிறக்காக ஒரு ஆள் வருவாப்புல, அவங்ககிட்ட கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு நாங்கள் பொங்கலுக்கு வந்துட்டு இங்கே ஊருக்கு வந்திருக்கனால சும்மா இருக்க டைம் பாஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி வந்து பிடுங்க வந்திருக்கோம். இது வந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு பெரிய ஒரு ஆலமரம் இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க, விழுதாக தொங்கிட்டு கிடக்கு. இதில் என்ன, சின்ன வயசில் நாங்கள் வந்து விளையாடுவோம், ஊஞ்சல் ஆடி விளையாண்டுருக்கோம் எல்லாருமே. இந்த இடத்துல தான் வந்துட்டு நிறையா செடியாக இருக்குது. அங்கங்கே பிடுங்கிட்டு இருக்காப்புல பாருங்க. எல்லா இடத்துலையுமே பிடுங்குறாப்புல தேடி. ஆமாம், பிடிங்கி வச்சுக்கிறேங்க. இதெல்லாம் பிடிங்கிட்டு அப்புறமாட்டிக்கு ஒரு 2-3 கட்டை கட்டி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி கொடுத்துட வேண்டியதுதான். அப்போ ஏற்றப்பா அதை போட்டுட்டு வந்த அருவாடையும் எடுத்து வரத்தப்பா. அருவாங்கடா. நம்ம செடி பிடுங்க வந்தால் அவர் வந்துட்டு பாவக்காய் பிடுங்கிட்டு இருக்காரு. நம்ம நாய்புரி செடி பிடுங்க வந்தால் அவர் வந்துக்கிட்டு பாவக்காய் பிடுங்குறாரு. அவர் சாப்பிட்றதுக்கு பிடுங்குறாருன்னு நினைக்கிறேன். இந்த எப்போ நிற்கிது பாருங்க அந்த செடி. பாருங்க எவ்வளோ பாவக்காய் பண்ணிட்டு வந்திருக்கானே. பாவக்காய்க்கு அடுத்த டார்கெட் பாவக்காய் தான். பாவக்காய் பிடுங்கும்போது அது ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். யாரு எப்படி இருக்குன்னு. சரி டேய் புடுங்கடா. நம்ம செடி இருக்கு. புடுங்கடா. அப்படித்தான்டா. இதுக்குள்ளக்க போமாங்க பாருங்க, ஒரு மலை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. ஊர்லேருந்து வந்தாலே நம்மளை வந்துட்டு காடு அலைய விடுறாங்க. சரி வாங்க போவோம். அப்படியே பாதியிலே நிற்கிதான். ஆமாப்பா போப்பா. இதுக்குப்பா அதுக்குள்ள போகாத.
அங்கிட்டு வர முடியாது. எவ்வளோ ரிஸ்க்கான பாருங்கங்க. கடல்லையும் ரிஸ்க்கு, காட்டுக்குள்ளேயும் ரிஸ்க்கு. அன்றாட வாழ்க்கைக்காக நாங்கள் வந்துட்டு இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குங்க. அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. வரேங்க எப்படி போகிறோம்னு வாங்கங்க. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இதுக்குள்ள கூட்டி போகிறீங்களப்பா. ஏப்பா யாருங்க எல்லாரும் வந்துக்கிட்டு நம்ம பிடுங்க வந்த செடியே வேறு. ஆனால் பாவக்காய் தான் எல்லாரும் பிடுங்குறாப்புல. போங்க போங்க. ரிஸ்க்குள்ள தான் நம்மளுடைய வாழ்க்கையே ரிஸ்க்கு தான். ரிஸ்க் எடுக்கனா நம்ம ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி தப்பா. எப்படி சித்தப்பா சொல்லு தப்பா? ஆமாம் சிரிக்காதேடா, டே சிந்திச்சு பாருங்கடா. என்னப்பா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போறீங்க? எப்படி ஆப்பல் ஐயோ இழப்பா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சா, அதாங்க கொஞ்சம். ஆமாடி அப்பா வந்தாச்சுங்க. கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டோங்க. நிறைய கிடக்காங்க, ஒரு கூட்டமாக கிடக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேங்க. இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேங்க. அதாங்க கொஞ்சம் ஏறி வர முடியும். பாருங்க கஷ்டப்படுறாருங்க. இந்த கஷ்டப்படுறதுக்கு எவ்வளவு தான் காசு கொடுக்காமன்னு தெரியலங்க. பார்ப்போங்க. நீ ஏன் அறுவடை அங்கே போட்டு வந்தா? ஏன் போய் எடுத்துட்டு வா. நீ ஏன் போட்டுட்டு வந்த? இந்த பாதையே தெரியலடா எனக்கு. சித்தா கீழே விழுந்துடாத, பார்த்து போ. நான் கிட்டே எடுக்கிறேன், என்கிட்ட எடுக்கிறதப்பா. போயிட்டு வாத்தப்பா. ஒரு ஆள் வந்துக்கிட்டு அறுவாடை மறந்து வச்சுட்டு வந்துட்டாப்புல. அவர் போகிறாரு அறுவாடை எடுக்க. இவர் வந்துட்டு இங்கே பிடிஞ்சி அள்ளி குமிச்சு போட்டிருக்காரு. நிறையா கிடக்கு. இது ஒரு கட்டு. நம்பாதீங்க. இன்றைக்கி வந்துக்கிட்டு உங்களுக்கு இதை காட்டணுங்கிறதுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன். இதாங்க பாவக்காய் செடியை பாருங்க. அங்கங்கே சரியான பாவக்காய் செடி வேறு கிடக்குங்க. நாளைக்கு அதுதாங்க பாவக்காய். நாளைக்கு வரும்டா பாவக்காய் சாப்பிடுங்க. ஆமாம் பொங்கல் என்னடா எல்லா நாளும் ஒரு நாள் தான்டா. என்ன உருவி? இது எதுக்கு தேவைப்படும்? ஆமாம் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதை காட்டி சொல்ல போகிறீங்களோ? சொல்லுங்கள். இது வந்து நாவூர் செடி. வரணும் சார். எதுக்கு தேவைன்னு சத்தியமாக தெரியாது. நான் கேட்டிருக்கேன், படிச்சு கொடுக்குறோம். அப்போ இது ஒரு மருத்துவ குணம்னு சொன்னீங்க. அது முன்ன சும்மா ப்ரிண்ட் விட்ருக்கீங்க. ரைட்டு. கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன எதுக்கு தேவைப்படும் திரும்ப சொல்லுங்கள். அதை இது எதுக்கு தேவைப்படும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. இது வந்துட்டு இது வந்து எங்களுக்கு இது வந்துட்டு சும்மா நாங்கள் வீட்டில் இருக்கனால என்ன பண்ணது தெரியல. ஒரு ஆள் வந்து இந்த செடி கேட்டாப்புல, எதுக்குன்னா தெரியல. அதான் வந்துட்டோம் பிடுங்கிறதுக்கு. எங்களுக்கு காசு தான் முக்கியம். ஆமாம். பார்த்தியா ரோட்டு கிடக்கிறப்பெல்லாம் அப்படி புடி சேர்த்துறாங்க. இது ஒரு தொழிலாகவே ஆக்குறதுக்கு பிளான் போட்டாப்புலன்னு நினைக்கிறேன். ஆமாம் செய்வனதே தெரிந்த செய். அவர் தத்துவ நாணி இந்த இருக்கு. இந்த கயத்துல தான் கட்டி கொண்டு போகணுமா? பார்த்துக்கிறேங்க. எங்கடா போனால காணா? வருமாடா?
பாதை தெரியுமா? அந்த பாதையில் தாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், காணா. கையை கழுவ வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை காட்டுக்குள்ள இயற்கை வந்து கொஞ்சம் அழகாகவே தெரியுதுங்க. பாருங்க, சூப்பராக தெரியுதுங்க. பூரா பட்டு பண்ண செடி, பச்சை செடி அந்த கூட போய்க்கலாம். பாவக்காய் இப்படி அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் உள்ளக்க போய் பறிக்கிறாரு. உள்ளக்க பாவக்காய் நல்லா திம்பா வளர்க்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். எட்டலையில் எட்டாலும் படிப்பான்டா இந்த கொக்கி குமார். நான் போக மாட்டேன்ப்பா, சத்தியமா நான் சொல்றேன். சின்ன பிள்ளை மாதிரி அதையே போச்சு. நம்ம ஏய் பொண்ணுகிட்ட தான் நான் தந்தேன். ஏய் அங்கிட்ட இந்த செடியை நான் இழுத்துட்டு வந்தேனா? நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நான் இழுத்துட்டு வந்தேனா? ஆமா இழுத்துட்டு வந்தேன். அப்போ உன்ட்டு அறுவடை கொடுத்தேனா? நீ அறுவடை படி. டே பொண்ணுகிட்ட தான் கொடுத்தாருவா. அப்போ புத்திக்கோ. ஆனால் தண்ணி தாவங்க எனக்கு. அதான் அதாங்க எங்கள் சித்தப்பா கூட்டிகிட்டு போகிறேன் தண்ணி வாங்கி கேட்டு. சித்தப்பா வாங்கி தாத்தப்பா போத்தப்பா கேட்டு. எப்படி கேட்ப? ஏத்தப்பா ஏய் தண்ணி எப்படி கேட்ப? இங்கே ஒரு பண்ணை இருக்குங்க. கஷ்டப்பட்டதுக்கு அண்ணன் தான் வந்துக்கிட்டு எங்களுக்கு தண்ணி தாவத்தை வந்துக்கிட்டு தீர்க்க வந்திருக்காங்க. நல்ல போகிறாங்க. இப்போ கூட இந்தா உனக்கு வேணாமா தண்ணி? அவ்வளோதாங்க, ஒரு கட்டு பிடிங்காச்சுங்க. அதை வந்து இப்போ அவர் கட்டிக்கிட்டு இருக்காருங்க. அதை எப்படி வச்சு அந்த கயிறை கீழே வச்சு அந்த கயிற்றுக்கு மேலே வந்துக்கிட்டு அதை அடுக்கி அதை ஒரு கட்டு மாதிரி கட்டி 2 கவர் போட்டிருக்காரு இங்கே அங்கிட்டு இங்கிட்டு. இதை இப்படி கட்டினா தான் நம்ம தூக்கிட்டு போக முடியும் வெளியில். நிறையா இருக்கும்போது அதை வந்துட்டு நம்ம ஒத்தையாக தூக்க முடியாது. அதனால் பாருங்க, நல்லா அதிகமான செடி தான் பறிச்சிருக்கோம், பிடிங்கிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க அப்படின்னு தெரியலை, பார்ப்போம். அப்படியே வை, அப்படியே மொத்தமாக ஏற்றப்பா. ஏன் தப்பா பிரிக்கிற? இன்னும் இருக்கு, டைம் இருக்கு. போட்டு அதை கட்டுறாருங்க, கஷ்டப்படுறாரு. எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக தாங்க இவ்வளோ கஷ்டப்படுறேன். அதே அத்துப்பட்டையில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டி முடித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு வெளியே கிடக்கு. எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக ஆளுக்கு ஒரு நாள் தூக்கிக்கிட்டு போக வேண்டியதான். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அதோட அவங்கள்ட்ட ரேட்டை பேசி கொடுத்துட்டு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான்.
எப்படி கட்டணும்? பண்ணாலே இறங்க தம்பி. ஆமாம் என்னமா சொன்னா இப்போ பாரு இப்போ அடியம் பண்ணி பாரு ஏன்டா அப்படி போயிதுண்டு. அதே நான் கோபப்படுறேன்னு புசிட்டாருன்னு அவங்க கொடி கிணறு போட்டுருக்காங்க. அம்மா இந்த சாதாரண ஒரு இதுக்காக அவரு போய் சண்டை போட்டுக்கிட்டு. அது எப்படி நம்ம ஊருக்குள்ள இருந்து அவன் சொல்ல போச்சு எப்படி ஆ அம்மண்ணே ஆ இது ஒரு 5 கிலோ பிடிச்சாலும் அப்படி பார்த்தா 700 ரூபாய் ஆயிடுச்சுண்ணே. இதையும் பிடுங்குறாங்க இல்லை, அதையும் பிடுங்குறாங்க இல்லை. சரி, அது ஒன்று மட்டும் ஏன் தனியாக போய் விழுகுது? இன்னும் எல்லா கேட்க போகிறேன். செடி அங்கிட்டு இல்லாத இப்படி எப்படி கேட்டான் அந்த ஆள்? அந்த ஆளுக்கு கிடைக்காதுல்ல. இந்த செடி வந்துட்டு அதிகமாக இப்போ என்ன இல்லை. அதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போல்லாம் இந்த செடி வந்துட்டு அதிகமாக இல்லைல்ல. இங்கிட்டு வாடாது வாடா. நம்மளையும் வேலை வாங்காமல் விட மாட்டாப்புல உலக்குங்க. இதா இல்லை இல்லை தூக்கு 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 தூக்கி வா. அப்படி இல்லை என்ன ஒரு 200 ரூபாய்க்கு போமாண்ணா அது? ஆ 200 ரூபாய்க்கு போமா? 200 ரூபாய்க்கா? இதே ஒரு அவனுக்கு ஒரு 1000 ரூபா இருக்குது. இது சின்ன கிடைக்குமா தம்பி? அதிக வகை செடி மருத்துவ குணம் வாங்கிச்சது அது. ஆமாம் நான் செலவு சொன்ன மாதிரி நான் சொல்லலை, நீ தான் சொன்ன. இது மருத்துவ குணம்னு அதனுடைய வேறு. வீடியோவில் பார்த்து நம்ம மருத்துவ குணம் வாங்கி இந்த செடி என்ன மருத்துவ குணத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கமெண்டில் போடுங்க தெரிஞ்ச ஆளுக்கு. கமாண்ட் கிடையாது கமெண்டா திருத்தமாக சொல்கிறாரு அவர். ஓகேங்க, அவ்வளோதாங்க. கட்டி முடிச்சு தூக்கியாச்சு, தூக்கி போட்டாச்சுங்க. சித்தப்பா அதை தூக்கி போடு, தூக்கி காட்டு பார்ப்போம். ஒரு கட்டு ரெடிங்க, ஒரு கட்டு ரெடிங்க. அடுத்தது வந்துக்கிட்டு இன்னும் அடுத்த ஒரு கட்டை ரெடியாக போவோம் வாங்க. கட்டி முடிச்சுட்டு அவங்க வேலையை முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கலப்பில் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி தான் புகழ்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வந்துட்டு கேட்கவே கூடாது. இப்போ வேறு வழியே இல்லை, நான் தான் தூக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துக்கிட்டு வந்தாச்சு. அதனால என் தலையிலே தூக்கி விட்டுட்டாங்க. சரி வாங்க, வேற என்ன பண்ண. அதை நான் கையில் வச்சு வரேன். ஏதோ ஒரு முள்ளுக்குள்ளே போய் நின்றுருக்காங்க. எப்போ அதுக்குள்ளே போனேன்? எங்கடா இருக்கிற? ஆனாப்பா காட்டுக்குள்ள ரொம்ப அனுபவமாக இருக்குது இப்போ இங்கே உலக்க. அதை வாங்குறதுக்கு எங்கள் சித்தப்பா எப்படி போதும் பாருங்க. இவர் தான் எங்கள் ஊரில் வந்துக்கிட்டு பெரிய ஆள், பெரிய மனுஷர். இந்த செடியை பிடுங்குறதுக்காடா அது பாவம். அதுவும் என்ன செடிடா அது? அந்த செடி தாங்க. நான் போறேன், நீ போ நானே நம்மண்ணே, நான் போறேன். ஆனால் ராமையை கூட்டி வந்தா பார்த்தியா? இதோட சட்டக்குள்ள நாடி ஏடா எப்படி போகிறோம்? இதெல்லாம் போட வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி இப்போ பிடுங்கி முடிச்சாச்சு. ஒரு கட்டு கட்டி அங்கிட்டு போட்டிருக்கு தனியாக. அடுத்த ஒரு கட்டு கட்டுறோம். இன்றைக்கி 2 கட்டு தான் கட்ட முடிஞ்சிச்சு. இதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி தெரியலை. ரேட்டை பார்த்து தான் அடுத்து பிடுங்க வர்றதா இல்லையான்னு சொல்லி தெரியும். சரி, இதை கட்டி முடித்தோடனே நீ வீட்டுக்கு கிளம்பிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். கட்டு மாதிரி கட்டியா வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கறதுக்கு நீ சொன்னீங்க. முடிச்சு வைக்கிறேன் வெட்டு அறுவாள் இருக்கு. அதில் ஒரு கட்டு போடு நடக்கு. சித்தப்பா ஒரு பாய் சொல்லு. ஹாய். சப்ஸ்கிரைப் பண்ண சார். அவ்வளோதாங்க, கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தூக்கிட்டு வந்தாச்சு. பார்த்து நடந்து போயிட்டு இருக்கோம்.
இதாங்க பள்ளிவாசல்.